Are you in a situation where something has gone wrong in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று தவறாய் நடந்ததினால் நீங்கள் சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். I want to encourage you that Jesus is there for you, interceding with Father God. The creator of the universe is standing for you. What else do we need? This is the greatest courage we could ever have in our entire life. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். If someone sins, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. The righteous, sinless, பாவம் அறியாத, தவறு செய்யாத, தவறுகளின் வழியாகவே போகாத ஒருவர், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்த தவறுகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த பிழைகளுக்காக, for all the wrong things that has happened in your life, someone is interceding to set it right. அதை சரி செய்வதற்காக ஒருவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். If you believe him, you are going to definitely see a miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டர்ன் அரவுண்ட், ஒரு திருப்பு முனையை கட்டாயம் சந்திப்பீர்கள், பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையே மாறும். என்ன பிழைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் நன்மைகளை கொண்டு சரி செய்ய போகிறார். Let's pray. Father God, thank you for this greatest hope. All that has gone wrong in our life, உடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள், கடன்கள், போராட்டங்கள், anything, என்ன பிழைகள் வாழ்க்கையில இதுவரை கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நன்மையினால் திருப்திப்படுத்தும் அளவிற்கு நீர் நன்மையினால் நிரப்பு புகழ்ந்திருக்காய். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவருக்கும் புதிய பலன், புதிய சுகம் இந்த நாள் துவங்கி ஒவ்வொரு நாளும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.